நீதிமொழிகள் 27:22 நான் வாசிக்கிறேன். மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. இது எதுக்காக இந்த வசனம் வருதுன்னா, கீழே உள்ள வசனம் எல்லாம் பணத்தை குறித்து வருகிறது. பணத்துக்கும் மூடனுக்கும் சம்பந்தம் இல்லை, பணத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. நமக்கு பணத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சம்பந்தப்படுத்தி இயேசுவே பேசியிருக்கிறார். யாருக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா, மூடனுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மூடனுக்கு செல்வம் தகாது அப்படி போட்டிருக்கு. மூடனுக்கு செல்வம் தகாது. கீழே பாத்தீங்கன்னா, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. இந்த வசனம் கூட மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணப்பட்ட ஒரு வசனம். செல்வம் என்னென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிற்குமோ, நிலை நிற்குமோ அப்படின்னா, அதாவது பணம் காசெல்லாம் நிலைக்காத பொருளுங்க, அது மேலாம் பெருசா ஆசைப்படக்கூடாது, அது நிலை நிற்குமோ, அது அது எட்டர்னல் பொருள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல இங்க போடல. செல்வம் யாருக்கு நிக்காது, செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, அல்லது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ, யாருக்கு நிலை நிற்காதுன்னா, ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ளாதவர்கள், மந்தைகளின் மேல் கவனம் இல்லாதவர்கள், தங்கள் பணத்தை குறித்த கவனம் இல்லாதவர்களிடத்தில் பணம் தங்குகிறது இல்லை, தங்க பணத்தை கண்ணத்து பார்க்காதவர்களிடத்தில் பணம் தங்குகிறது இல்லை. அது மேல எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அப்படிதான் பணம் தங்குமே தவிர, நீங்க கிரீடமே வச்சிருந்தா கூட அதை காப்பாத்துறதுல உங்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கும்னு சொன்னா, நீங்க கிரீடத்தை சீக்கிரம் இழந்துருவீங்க. அதான் அதனுடைய இது. கிரீடம் தேவையில்லைன்றதோ, கிரீடம் கீழான விஷயம்ன்றதோ, கிரீடத்தை எல்லாம் விரும்பக்கூடாது, செல்வத்தை எல்லாம் விரும்பக்கூடாதுங்கிறதுக்காகவோ இங்க அந்த வசனம் அப்படி போடல. சோ அதை எப்படி தோங்குறாங்க, அந்த பகுதி எப்படி தோங்குறாங்கன்னா, மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது. பாருங்க, நீங்க எல்லாம் என்னை மதிச்சு நான் ஒரு மீட்டிங் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க எல்லாம் மூடர்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். நான் அப்படி உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. அதனால நான் சில விஷயங்கள் சொல்றேன், அது உங்களுக்கு தான் அப்ளை ஆகுதான் நீங்க பார்த்து, நான் சொல்லக்கூடாது உங்களை பார்த்து. அப்படி நீங்க உங்களை நீங்களே மெஷர் பண்ணிக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன போட்டிருக்குது, மூடனை உரலிலே போட்டு நொய்யோட நொய்யாய் குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு போகாது. யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் வாழ்க்கையில அதை அப்ளை பண்றது இல்லை. இப்ப நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சேமிக்கணும் அப்படின்றது? எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஒரு பெரிய விஷயமா, தெரியாத விஷயமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அதை செய்யாததுனாலதான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நம்ம நடத்த வேண்டியது, அந்த மீட்டிங் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஏதாவது அற்புதம் நடக்கும் அப்படின்ற கேட்டகரியா இருந்தது வேற ஒரு விஷயம். இது என்னன்னு சொல்லி சொன்னா, கத்துக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்போம், ஆனா அதை வாழ்க்கையில எங்கேயும் அப்ளை பண்ண மாட்டோம். அதுதான் இந்த நொய்யோட நொய்யாய் குத்தினாலும். வேலைலாம் நடக்குது, வேலைலாம் நல்லா குத்துற வேலைலாம் நல்லா நடக்குது, டீச்சிங் எல்லாம் நல்லா நடக்குது, லேர்னிங் எல்லாம் நல்லா நடக்குது. ஆனா யாரு லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணலையோ அவங்கள ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. இந்த பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய, தமிழ் எப்படி சொல்லுவாங்க, கம்ப சூஸ்திரம்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு மலையை புரட்டுற விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, நமக்கு புரியாத வார்த்தைகள் சிலது சொல்லுவாங்க, அதுதான் எக்ஸ்பர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்த கஷ்டமா காமிக்கிறவங்க தான் எக்ஸ்பர்ட்ஸ். பணக்காரர் ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு காண்பித்தா அவங்களுக்கு பேர் எக்ஸ்பர்ட். ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஒருத்தர் இப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னார், இந்த சினிமா பாட்டு கிறிஸ்தவ பாட்டுலாம் போட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். எந்த பாட்டா இருந்தாலுங்க 7 ஸ்வரத்துக்குள்ளதான் பாட முடியும். எந்த பாடலை போட்டாலும் அது இந்த 7 ஸ்வரத்துக்குள்ளதான் செய்ய முடியும். அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லையே, இதுக்குள்ளதானே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அது போல நீங்க பணத்தை குறிச்சு என்ன கத்துக்கிட்டாலும்
பணக்காரத்துக்கு என்ன பண்ணாலும் கடைசியில எங்க வந்து நிக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் சொல்ல போறதுதான் நிக்கும். எப்படி பணக்காரங்கள் ஆகிறது, எப்படி கையில காசோட இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எல்லாம் உங்க நோட் இருந்ததுன்னா ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. கோடு ஒன்று போடுங்க. கோடு போட்டுட்டு அதுல வருமானம் அப்படின்னு எழுதுங்க. அந்த கோடுல வருமானம் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்ப இன்னொரு கோடு போடுங்க. இன்னொரு கோடு போட்டு செலவுகள் அப்படின்னு எழுதுங்க. ஒரு கோடுல வருமானம், இன்னொரு கோடுல செலவுகள். இப்ப யாரெல்லாம் செலவுகள் வருமானத்திற்கு மேல கோடு போட்டீங்க, மேல கோடு போட்டு செலவுகள் எழுதுனீங்க, வருமானம் இங்க போட்டிருந்தீங்க, மேல கோடு போட்டு அதுல செலவுகள் எழுதினவங்க யாரெல்லாம் கீழே கோடு போட்டீங்க, அதுக்கு கீழே கோடு போட்டீங்க. சோ மேல கோடு போட்டிருந்தீங்கன்னா நீங்க மைனஸ்ல போறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வருமானத்தை விட உங்கள் செலவுகள் மேல இருக்குது. உங்க வருமானத்தோட உங்க செலவு கீழே இருக்கணும். அப்புறம் உங்க ரெண்டு கோட்டுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க. ஒரு கோடை போட்டு அது பக்கத்திலேயே அடுத்த கோடையும் போட்டிருந்தீங்கன்னா இவ்வளவுதான் கேப். உங்க வருமானம் இது, உங்க செலவு இது. வருமானம் 500 ரூபாய், செலவு 495 ரூபாய் அப்படின்னா 5 ரூபாய் தான் கேப்ல நிக்குது. இந்த கேப் எவ்வளவு தூரம் பெருசாகுதோ இததான் செல்வம்னு சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்க எவ்வளவு மீதி வச்சிருக்கீங்கன்றது தான் முக்கியம். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. சம்பாதிக்கிறத பொறுத்து ஒரு ஆள் ஐஸ்வர்யவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். நாளைக்கே அவர் வேலையை விட்டு போயிட்டாரு அல்லது அவரால் சம்பாதிக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது அவரோட 5 பைசா இல்லாம கஷ்டப்படுற நிறைய பிரபல்யமானவர்களே நம்ம பார்த்திருக்கோம். தவறான வேலைகள் செய்ய போயிட்டாங்க. ஒரு காலத்துல பிரபல்யமா இருந்தவங்க தான், நல்லா ஃபீல்டுல நல்லபடியா வேலை செஞ்சவங்க தான். ஆனா அவர்கள் சம்பாதிக்கும் போது அதை சேர்த்து வைக்காத காரணத்தினால, அவங்க வருமானத்துக்கு மீறி அப்பவுமே செலவு செய்த காரணத்தினால, இந்த கேப்பை பெருசாக்காததுனால அவர்கள் வறுமையுடையவர்களாக மாறி போனார்கள். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், கொஞ்சமா சம்பாதிக்கிறோமா நிறைய சம்பாதிக்கிறோமா அது மேட்டரே கிடையாது. ஒரு ஆள் 500 ரூபாய் சம்பாதிச்சு மாசம் 450 ரூபாய் செலவு பண்ணி மீதி 50 ரூபாய் எடுக்கிறார். இன்னொரு ஆள் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்து 1,05,000 ரூபாய் செலவு பண்ணா யார் பணக்காரர்? இதுல 500 ரூபாய் சம்பாதிக்கிறவரா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்? 500 ரூபாய் சம்பாதிக்கிறவர். ஏன்னா அவர் கையில மீதி 50 ரூபாய் இருக்கு, இவர் 5,000 ரூபாய் கடன்ல இருக்காரு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றது தான் முக்கியம். மேனேஜ்மெண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். அதை நிர்வாகம் பண்றதுல நாம பணத்தை குறித்து ரொம்ப அலட்சியமா இருக்கிறதுனால தான் நாம வறுமையில இருக்கிறோம். சோ இந்த பணக்காரங்கள் ஆகிறதுக்கு மிகப்பெரிய திறமைகள்லாம் தேவையில்லை. எப்படி நீங்க கார் ஓட்டணும்னு சொல்லி சொன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையோ, ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் கார் ஓட்ட முடியும்னு இருந்ததுன்னா நம்மள பல பேர் கார் ஓட்ட முடியாது தானே. அதனுடைய நுணுக்கங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு கார் ஓடணும். அப்படின்னும் போது என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த நாள் முழுதும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், என்னுடைய வருமானத்திற்கும் என்னுடைய செலவுகளுக்கும் உள்ள கேப் வந்து அதிகமாகணும். அது வருமானத்தை விட செலவு குறைவா இருக்கணும். வருமானத்தை விட செலவு குறைவா இருக்கணும். அப்ப 2 வகையில தான் நாம இதை செய்ய முடியும். ஒண்ணு நம்முடைய வருமானத்தை அதிகமாக்குவது, இன்னொன்று நம்முடைய செலவினங்களை குறைப்பது. இந்த 2 வகையை தவிர வேற வகை எதுவுமே கிடையாது. அது போக நீங்க ஜெபம் பண்றது, விதைச்சிட்டு காத்திருக்கிறது, அதெல்லாம் தனி விஷயங்கள், அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். ஆனா பிராக்டிக்கலான விஷயங்கள் 2 தான். ஒண்ணு உங்க வருமானத்தை அதிகமாக்கணும். அந்த வருமானம் அதிகமாகிற வரைக்கும் இப்ப வர்ற வருமானத்துல உள்ளுக்குள்ளாக செலவுகளை கட்டுப்படுத்தி செலவுகள் செய்ய கற்றுக்கொள்ளும். இப்ப இதை கேட்கும் போதே நிறைய பேருக்கு எப்படி தோணும்னா, ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிறது பத்தலன்றதான் இங்க ப்ராப்ளமே. இருக்கிறதே செலவுக்கு அதிகமா தான்
ஆகுது, எங்களுடைய வருமானம் அவ்வளோ குறைவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி யாருமே சொல்ல முடியாது. சரியானபடி நிர்வாகம். நிர்வாகம்ன்றது என்னன்னா, இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸை எடுத்து தேவையான எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிப்பதற்கு பேர் தான் நிர்வாகம். கொஞ்சம் ரிசோர்ஸ் எடுத்து, அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் ரிசோர்ஸ் இருக்குது, அதை எடுத்து இப்போ நீங்க அரசியல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி ஒண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு செலை வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. செலை வைக்க போறோம்னு சொன்ன உடனே எதிர்கட்சியில உள்ளவங்க பொதுமக்கள் என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, செலை வைக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, பொதுமக்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா, சோறு போடுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா, அப்படி பேசுவாங்க. அப்படி பேசுறாங்கன்னா அவங்க வந்து பொதுவாக ஒண்ணு குற்றஞ்சாட்டணும்னு சொல்லியோ அல்லது விவரம் தெரியாமலோ பேசுவாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவாங்க. இதுக்கு இவ்வளவு பணம், ஸ்கூல் கட்டுறதுக்கு இவ்வளவு பணம், சோறு போடுறதுக்கு இவ்வளவு பணம், மற்ற விஷயங்கள் செய்யறதுக்கு இவ்வளவு பணம்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்து இதுக்கு செய்ய முடியாது. எதுக்கு எது ஒதுக்கப்பட்டிருக்குதோ அதுக்குள்ளதான் என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை செய்ய முடியும். அதுதான் நிர்வாகம். நம்ம அப்படி இல்லை, நமக்கு எல்லாமே கூட்டாஞ்சோறு மாதிரி தான். எது அவசரமா தேவைப்படுதோ அதுக்கு செலவு செய்யறதுக்கு, அதுக்கு தான் பணம் நம்ம நினைச்சுக்கிறோம். எது அவசரமா தேவைப்படுதோ அதை செய்யறதுக்கு தான் பணம், அப்படி கிடையாது. சோ பணத்தை 5 விஷயங்களாக பயன்படுத்தலாம். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. 5 விஷயமாக பணத்தை பயன்படுத்தலாம். யூ கேன் டூ 5 things with money. 1, earn money, பணத்தை சம்பாதிக்கிறது, earn money. 2வது spend, பணத்தை செலவு செய்யறது, சம்பாதிக்கிறது, செலவு செய்யறது. 3வது பாதுகாக்கிறது, protect. 4வது இன்வெஸ்ட் பண்றது. 5வது கொடுக்கிறது. 5 காரியங்கள்: சம்பாதிப்பது, செலவு செய்வது, பாதுகாப்பது, முதலீடு செய்வது, கொடுப்பது. 5. சோ எது மூலத்தனத்தை நம்மளை விட்டு நீக்கும்னா, ஸ்டார்ட் டு டூ சம்திங். எதையாவது செய்வதற்கு ஆரம்பியுங்கள். கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவதற்கு துவங்குங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போறோம். மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நீதிமொழிகள் அதான் நம்ம வாசித்தோம். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. நமக்கு அந்த கவனம் இருக்கிறது இல்லை. நம்ம கிட்ட நம்முடைய பணத்தை குறித்த, நம்ம பேங்க்ல எவ்வளவு இருக்கு, நம்ம கடன் எவ்வளவு இருக்கு, நமக்கு எங்க இருந்து வருமானம் வருது, அந்த வருமானம் எங்கெல்லாம் செலவு செய்யப்படுது, நம்முடைய பணம் என்ன செய்கிறது என்பது நமக்கு தெரியறது இல்லை. அதுக்கெல்லாம் நமக்கு வேலைக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுல தான் நம்முடைய நேரங்கள்லாம் போகுதே தவிர, அது மேல கவனமா இருக்கிறதுல நம்முடைய நேரம் போல. ஒரு காட்டுவாசிங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசுவதற்காக, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு சமாதான தூதரை அனுப்புனாங்க. அவர் காடுகளுக்குள்ள போய் இறங்கினாரு. அவரோட ஹெலிகாப்டர் இறங்கிடுச்சு. அவர் தனியா தான் வரணும். அங்க ஒரு ஜீப் நின்றுச்சு. அவர் அந்த ஜீப்ல போகும்போது அங்க ஒரு மேப் இருந்துச்சு. அந்த மேப்ல அவர் எங்க போய் சேரணுமோ அது குறிக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்தது. ஆனா இவர் மேப்பை ரொம்ப நேரமா பாக்குறாரு. நான் எப்படி இந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் திணறாரு. ஏன் தெரியுமா? அவர் எங்க போய் சேரணும்னு குறிப்பிட்ட அந்த நபர்கள் அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்றத குறிக்காம விட்டாங்க. அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு குறிக்காம விட்டதுனால எங்க போய் சேரணும்னு தெரிஞ்சாலும் எந்த வழியா போறதுன்னு தெரியாது. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியல. நம்முடைய நிலைமை அதுதான். நமக்கு எங்க போகணும்ன்ற அந்த ஆசைலாம் நமக்கு நிறைய உண்டு. அச்சீவ் பண்ணணும், பணக்காரங்களாகணும், இவ்வளவு பெறணும், அவ்வளவு பெறணும்னு தெரியும்.
ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதுல நமக்கு ஒரு தெளிவு இல்லை. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன, அது உங்களுக்கு தெளிவு இருக்குதா? வேர் ஆர் யூ ரைட் நவ்? அப்ப 3 கேள்விகளை நீங்க கேட்கணும். உங்களுக்கு பணம் எங்க இருந்தெல்லாம் வருது, ஒரு மாசத்துல அல்லது ஒரு வருஷத்துல எங்க இருந்தெல்லாம் சோர்ஸ், உங்களுடைய மணி எங்க இருந்தெல்லாம் வருது. 2வது, உங்க மணி எங்கெல்லாம் போகுது, எதற்கெல்லாம் அது செலவினம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் தான் கண் இல்லாத வாழ்க்கை புஸ்தகத்துல நான் ஒருவேளை நிறைய பேர் இந்த புஸ்தகம் நீங்க வாங்கி வாசித்திருப்பீங்க. வாங்காதவங்களுக்கு நான் சொல்றேன், அதை வாங்குனீங்கன்னா அதுல எக்ஸசைசஸ் இருக்கும். எப்படியெல்லாம் நீங்க பணத்தை ட்ராக் பண்ணணும், எப்படியெல்லாம் கணக்கு எழுதணும், அதெல்லாம் அதுல சொல்லியிருக்கும். நம்ம பணத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நடத்துறோம். புஸ்தகங்கள் செழித்திருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை. 2வது, ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணி, பில்டிங் மணி விஸ்டம். இன்னொன்னு, நம்ம ஹோட்டல்ஸ்ல டேட் வித் மணி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். பணத்தோடு பழகுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி. சோ இப்போ அந்த தீர்க்கதரிசி அந்த அம்மாட்ட சொன்னது போல, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் பேப்பர் பேன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கடந்த வருஷ வருமானம் உங்களுக்கு தெரியுமானா அதை எழுதுங்க. ரொம்ப கரெக்டா எழுதணும்னு இல்ல, ஒரு ரவுண்ட் ஃபிகர் ஒன்னு எழுதுங்க. 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் வருட வருமானம். கடந்த வருடம் இருக்கு இல்லையா, கடந்த மார்ச்ல இருந்து, கடந்த ஏப்ரல் 1ல இருந்து இந்த மார்ச் 31. சோ சில பேருக்கு சுத்தமா அப்படியா பிரதர், அப்படின்னா என்ன அப்படிலாம் கேட்பாங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஈஸி, மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருந்தீங்க அல்லது பிசினஸ் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து அதை எழுதுங்க. உங்களுடைய கடந்த வருடாந்திர சம்பாத்தியம் எவ்வளவு, அதோட உங்க வயசு, இப்போ உங்க வயது என்னவோ அதை பெருக்குங்க. 5 லட்சம் உங்களுடைய கடந்த வருட வருமானம், உங்க வயது 30 அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்? 5 இன்டு 5 லட்சம் மல்டிப்ளை பை 30 உங்க வயது. அதுல வருகிற தொகையை 10ஆல வகுத்துருங்க. உங்களுடைய கடந்த வருட வருமானம், அத உங்களுடைய வயதால் பெருக்கி 10ஆல் வகுத்து விடுங்கள். இப்போ ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இது இந்த அமௌண்ட் உங்க கிட்ட இருக்கணும். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க சரியான முறையில பணத்தை நிர்வாகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு சரியான முறையில நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை, மீடியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். வறுமையில இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு பணம்னு பாருங்க. ஓகே, இப்ப நீங்க வறுமையில இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்தா, இன்னைக்கு வித்தா என்ன மதிப்பு வரும்னு பாருங்க. நகையோ, வீடோ, டிவியோ. டிவி வாங்கின வேலை போடக்கூடாது. டிவிக்கு வித்தா என்ன வேலை வருமோ அதை போடணும். என்கிட்ட இன்னைக்கு 2 வீலர் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கினது அது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வித்தா 60,000 தான் போகணும், அதனுடைய மதிப்பு 60,000 தான். அப்படி உங்ககிட்ட மொத்த மதிப்பு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதுக்கும் எவ்வளவு இருக்கணுமோ அதுக்கும் எவ்வளவு கேப் இருக்குது. முதல்ல ஒரு தொகை வந்துச்சு, அந்த தொகையை விட இப்ப உங்ககிட்ட இருக்கிற சொத்தின் மதிப்பு, பேங்க்ல இருக்கிற பேங்க் பேலன்ஸ், அதுல கடனை கழிச்சிருங்க. கடன் லைபிலிட்டி, கடனை கழிச்சிருங்க. உங்களுடைய அசெட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்குது, ஆனா 12 லட்சம் ரூபாய் லோன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் லோன்ல தான் இருக்கிறீங்க.
நான் அதை அடைச்சிருவேன் அப்படிலாம் இப்ப யோசிக்காதீங்க. இப்ப சொல்ற கணக்கு என்னன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இப்ப எவ்வளவு இருக்குதுங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த வித்தியாசத்தை சரி செய்ய நாம் எடுக்கிற நடவடிக்கைகள் தான் நம்மளை பணக்காரர்களாக மாற்ற போகுது. நான் ஒரு இது வாசித்தேன். நம்ம வந்து திடீர்னு குண்டாயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட் படுத்திருக்கிறோம், நாளை காலையில எழும்பும்போது குண்டாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும் நம்ம குண்டாயிட்டோம்ட்டு. ஆனா நம்ம குண்டாகிறது அப்படி ஆகிறது இல்லை. நம்ம வெயிட் போடுறது அப்படி வெயிட் போடுறது இல்லை. நமக்கே தெரியாமலேயே வெயிட் ஏறிட்டு வருது. அந்த மாதிரிதான் நம்ம கடங்காரங்கள் ஆகும். நைட்டு படுத்தோம் காலையில கடங்காரங்கள் ஆயிட்டோம்லாம் கிடையாது. சில சமயம் கடன் கிடைக்கிறத வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. நான் கேட்டா உடனே கடன் கொடுத்துருவாங்க பிரதர். அது நம்ம மேல ஒரு கிரேஸ். நம்ம கேட்டாலே உடனே கையில காசு கொடுத்துருவாங்க. அது கிரேஸ் கிடையாது, அது பெரிய சாபம். அது நீங்க ஒரு தவளையை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில தூக்கி போட்டீங்கன்னா அந்த தவளை உடனே அப்படியே துள்ளி வெளியே வந்துடும். அந்த தவளை சாகவே சாகாது, அப்படியே டக்குன்னு துள்ளி வெளியே வந்துடும். ஆனா ஒரு குளிர்ந்த தண்ணியில ஒரு தவளையை போட்டு அது நல்லா நீந்திக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே விறகு வச்சு லேசா சூடு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தவளை துள்ளாது, வெளியே தெரிச்சு வராது. இன்பமா இருக்கும், அதுக்கு அப்படியே நீந்தும், சூப்பரா நீந்தும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே செத்துரும், வெளியே வரணும்னு தோணாது. அப்படிதான் கடன் ஆகிறோம் நம்ம. அது மெதுவா சூடாகும் போது நமக்கு தெரியறது இல்லை, மல்லாக்க விழுகிற வரைக்கும் தெரியறது இல்லை. அப்படியே சூடாகி எப்போ எவ்வளவு கடன் ஆச்சுன்னு நமக்கு தெரியறது இல்லை. அதுதான் நீங்க வந்து எப்படி வந்து நீங்க இந்த உடல் குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பெரிய பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்பு குறையறதுக்கு பெரிய டெக்னிக்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றத விட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான். எப்படி இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸை வந்து சரி பண்ணணுமோ அது மாதிரி இன்டேக்கு அவுட் கோயிங் சரியா இருக்கும். எவ்வளவு கலோரி எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா வேலை எக்ஸசைஸ் பண்ணிட்டா, அதை விட கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சுட்டா என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும், அதுவா கார்போவா புரோட்டீனா அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னத்தை சாப்பிட்டாலும் அது செலவாகிற அளவுக்கு உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா என்ன வேணா சாப்பிடலாம் தானே. அந்த மாதிரிதான் இதுவும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட கம்மியா செலவு பண்ணா கூடிய விரைவில் பணக்காரங்களாயிடும். சோ நம்ம பொதுவாக எப்படி நம்முடைய பணத்தை நிர்வாகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு சம்பளம் வந்த உடனே, ஒரு பணம் வந்த உடனே நாம முதலாவது கவனம் செலுத்துறது நம்முடைய பில்ஸ். நம்முடைய வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, இதெல்லாம் பில்ஸ், மந்த்லி பில்ஸ். இதுக்கு கவனம் செலுத்தணும். அடுத்தது நம்முடைய விருப்பமான செலவுகள், கடைக்கு போயிட்டு வர்றதோ அல்லது சினிமாவுக்கு போறதோ அல்லது எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரெண்டாவது கவனம் செலுத்துறோம். முதல்ல பில்ஸ், ரெண்டாவது ஃபன்னு, அப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் சேமிக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் நிறைய நேரம் நம்மளால சேமிக்க முடியாம போகுது. ஏன்னா நம்முடைய வரிசை முறை எப்படி இருக்குதுன்னா, முதலாவது பில்ஸ், ரெண்டாவது ஃபன்னு, மூணாவது சேவிங் இருக்கு. எப்ப நாம பணக்காரர்கள் ஆக முடியும்னா முதலாவது சேவிங், ரெண்டாவது பில்லு, மூணாவது ஃபன்னு. இதான் நாம பணக்காரங்கள் ஆகிறதுக்கான திட்டம். ஏன் நம்ம அப்படி செய்யறது இல்லைன்னா, நமக்கு இந்த ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒண்ணு தெரியறது இல்லை. நிறைய பேர் வந்து மாத சம்பளக்காரங்க தான் இங்க இருக்கீங்க. இந்த மாத சம்பளக்காரங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இன்னும் அதுக்கு பேர் தான் அதுக்கு பேரு வேற ஏதாவது ஒரு பேர் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 5%, 3%, 7%, அது உங்களுடைய நிலையை பொறுத்தது. ஆனா அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இசிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க, இசிஎஸ் சொல்றாங்கல்ல, அது போல பேங்க்ல நீங்க அப்ளை பண்ணி மாசம் மாசம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து
போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த பணம் ஆட்டோமேட்டிக் அதுல போய் சேர்ந்துடும். நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஆட்டோமேஷன். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றாங்க. ஹார்ட் ஒர்க் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றாங்க. சோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். அந்தந்த இதுக்கு அதுவா போயிடணும். இப்ப அதெல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடுச்சு. இந்த கூகுள் பே அந்த மாதிரி விஷயங்கள்லயும் கூட நீங்க வந்து கரண்ட் பில் கட்டணும், இந்த கேபிள் பில் கட்டணும் அப்படின்னா அதுல நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா அது எடுத்துருது, டக்குன்னு எடுத்துருது. அப்போ உங்க கட்டுப்பாட்டு அது மீறிடுது. மீறி என்ன பணம் இருக்குதோ அதுதான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. சோ இதை முதலாவது நீங்க செய்ய வேண்டியது சேவிங்க்கு எவ்வளவு போகணும் அப்படின்றத நீங்க தீர்மானிக்கணும். அப்ப நீங்க பணத்தை எப்படி வகுக்கணும்னு சொல்லி சொன்னா, எப்படி பிரிக்கணும்னு சொல்லி சொன்னா, நான் எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் வருது, இதுக்கு 100 ரூபாய், இதுக்கு 200 ரூபாய், இதுக்கு 300 ரூபான்னு பிரிக்காதீங்க. சதவீதத்தின் அடிப்படையில பிரிங்க. பர்சன்டேஜ் அடிப்படையில என்னுடைய வருமானத்திலிருந்து 60% என் வாழ்க்கையை நான் நடத்துவேன், அல்லது 70% என் வாழ்க்கையை நான் நடத்துவேன். ஃபர்ஸ்ட் 10% என்னுடைய சேவிங்ஸுக்கு போயிடும். இன்னொரு 5% என்னுடைய எமர்ஜென்சி அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கும். திடீர்னு வண்டி ரிப்பேரா போகும், திடீர்னு வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து அதுக்கு ஒரு 5% சேர்த்து வைப்பேன். இன்னொரு 5% மொத்தம் ஒரு 95% அதுக்குன்னு பிரிச்சுட்டு 5% நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வைப்பேன் அப்படின்னு நீங்க பிரிக்கணும். அது 100 ரூபாயா இருக்கட்டும். உங்களோட மொத்த சம்பாத்தியமே 10,000 ரூபாய் தான் இருக்குது, மாசம் 10,000 ரூபாய் தான் உங்க சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னா அதுல 5%ன்றது 500 ரூபாய். இந்த 500 ரூபாயை இன்டென்ஷனலா நீங்க அந்த மாசம் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சந்தோஷமா ஒரு பீட்சாவாவது வாங்கி சாப்பிடணும். ஏதாவது ஒண்ணு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நீங்க செஞ்சீங்க. இல்லைன்னா ஐயோ அப்படிலாம் முடியாது பிரதர், அது நான் நினைக்கிறது ஒரு 2,500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு மசாஜுக்கு போகணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிருக்கிறேன், இந்த ஒரு மணி நேரம் மசாஜ் பண்றதுக்கு 2,500 ரூபாய் வாங்குறாங்க, அதெல்லாம் எங்க குடும்பத்துல யாரும் செஞ்சுக்கிட்டது இல்ல, ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை வரும், என்னைக்காவது ஒரு நாள் இது செய்யணும் அப்படின்னா 5 மாசம் சேர்த்து வச்சு ஒரு நாள் போங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்காக. நிறைய நேரம் அது இல்லாம போறதுனால சம்பாதிக்கணும்ன்ற ஆர்வமே நமக்கு வர்றது இல்லை. என்னத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. இதுதான் நம்ம ஆர்வத்தை தூண்டும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும். எப்பன்னா நம்ம சம்பாதித்து அதை செலவு செய்யும் பொழுது, அது நம்ம சந்தோஷத்துக்காக செலவு செய்யும் பொழுது. சோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப 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 சாதாரணமா சொல்லிட்டு போறேன். ஆனா பில்டிங் மணி விஸ்டம் அப்படின்னு ஒரு 30 நாள் கோர்ஸ் ஒன்று நாங்க ஆன்லைன்ல வைத்திருக்கிறோம். அது வந்து நிறைய பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருவோம். அதை தொடர்ந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது மொத்தம் 22 எக்ஸசைஸ் இருக்கும் அதுல. அதை நீங்க எக்ஸசைஸ் பண்ணி வரும்போது நீங்க தொழில் துவங்குகிறத குறிச்சு, எப்படி தொழில் துவங்கணும், எப்படி உங்களுடைய கம்பெனில சம்பள உயர்வு அதிகமா கேட்கறது, நிறைய பேருக்கு அதுவே தெரியறது இல்லை. சம்பள உயர்வு கேட்கவே மாட்டேன்றாங்க. நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், ஏன் சம்பள உயர்வு கேட்கலாம், வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவம் இன்னும் கம்பெனிக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்க உங்களோட முக்கியத்துவத்தை அங்க இன்னும் நீங்க நிலைநாட்டலான்னு அர்த்தம். அதுல கவனம் செலுத்தணும். சோ இதெல்லாம் அதுல சொல்லி கொடுக்குறோம். எப்படி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பணத்தை குறித்து மனைவிக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு கடன் இருக்குன்னு மனைவிக்கு தெரியாது, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கணவனுக்கு மனைவிக்கு தெரியாது, அல்லது மனைவி சம்பாதிக்கிறது கணவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு பேரு பண துரோகம். எப்படி வந்து மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணோடு கூட தொடர்புல இருந்தா, அல்லது கணவனுக்கு தெரியாம இன்னொரு ஆணோட தொடர்புல இருந்தா அதை துரோகம்னு சொல்லுகிறோமோ, அது போலதான் பண விஷயத்திலும் கூட அவங்களுக்கு நம்ம என்ன செலவு பண்றோம், எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிற விஷயத்த இன்டென்ஷனலா மறைச்சு வச்சா மறந்துடுவோம். அல்லது சில பேருக்கு விருப்பம் இருக்காது, கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது, அது வேற விஷயம். இன்டென்ஷனலா ஏமாற்றுகிற விதத்துல, அல்லது கடன் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க, அதுக்காக மறைப்போம் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு பேர் பண துரோகம். அப்ப அதை எப்படி குடும்பத்தாரோடு கூட இந்த பயத்திலிருந்து விடுதலையாகி பேசுகிறது,
எப்படி அவங்களோட கூட இந்த பணத்தை குறிச்சு குடும்பத்தில் உள்ளவங்களோட எப்படி பேசுறதுன்றதுக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். இப்படி 22 வீடியோஸ் அதுல இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னால இப்ப நம்ம நிறைய விஷயம் பேசுறோம்ல, இந்த மாதிரி பணத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் பேசுறோமே, அப்படிலாம் செய்யறதுக்கு முன்னால ஏன் அதை செய்ய முடியல அப்படின்னா, நமக்கு பணத்தை குறித்த நல்ல எண்ணம் இல்லை. முதல்ல பணத்தை குறிச்சு எங்கேயோ காயப்பட்டிருக்கிறோம். பணம்னா என்னன்னு தெரியல. நான் முதல்ல சில கேள்விகள் கேட்டேனே, அதுக்கு சரியா ஆன்சர் பண்ண தெரியல. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, பணம்ன்றது வெறும் மேனேஜ் பண்றதுன்னு நினைக்கிறோம், இப்ப மெத்தடுன்னு நினைக்கிறோம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சா பணம் வந்துடும் உண்மையிலேயே. ஆனா அப்படி செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணம், நாம சைக்காலஜிக்கலா பணத்தை குறித்து பாதிப்புகளாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தினுடைய வறுமையோ, நம்முடைய சமுதாயமோ, நமக்கு பணத்தை குறித்து சொன்ன உபதேசங்களோ, அல்லது நாம வாழ்ந்த சூழ்நிலையோ நமக்கு பணத்தை குறித்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை நம்முடைய 5 வயதுக்கு முன்பாகவே நம்முடைய அன்கான்சியஸ் என்று சொல்லப்படுகிற ஆழ் மனதிற்குள்ளாக பதிவுகளாக வைத்திருக்கிறது. சோ நம்ம என்ன படிச்சாலும் என்ன செஞ்சாலும் நம்மளால அதுல இருந்து மீற முடியாம போறதுக்கு காரணம், சைக்காலஜிக்கலா உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை ஒன்று நடத்துகிறது. அதனாலதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் மணின்ற கோர்ஸ்ல எப்படி அதுல இருந்து ஹீல் ஆகிறது அப்படின்றத கத்துக் கொடுக்கும். பணத்தினுடைய காயங்கள் இருந்து எப்படி ஹீல் ஆகிறது. இப்ப அதுல இருக்கிற ஒரு விஷயம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனை பேர் அதுல கலந்துருந்தீங்க அல்லது கலந்துக்கலன்னு எனக்கு தெரியல. பணம் ஒரு நபர்னு சொன்னா, பணம் ஒரு உயிருள்ள ஒரு நபரா வருதுன்னா, அது யாரா இருக்கும் நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க. அந்த பணம் யாராக வருவாங்க? உங்க சித்தப்பாவாகவா, பெரியப்பாவா, மாமாவாவா, தாத்தாவாவா, அல்லது உங்களை வளர்த்த ஆயாவாவா, அல்லது உங்க சயின்ஸ் டீச்சராவா? அந்த பணம் மனிதனாக வந்தா யாராக இருக்கும்? உங்களை கண்டித்த நபராக இருக்குமா? உங்களை பாராட்டின நபராக இருக்குமா? உங்களை வெறுத்த நபராக இருக்குமா? உங்களை பக்கத்திலே சேர்த்துக்காத நபரா அந்த அந்த பணம் இருக்குமா? எப்படி நீங்க நிறைய பேர் பணத்தை ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு பணத்தை எடுத்து இப்படி எத்தனை பேருக்கு இப்படி கொடுத்துருப்போம் பணத்தை. ஆனா ஒரு பணத்தை எடுத்து இப்படி தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணிருப்போம்னா பண்ணிருக்க மாட்டோம். பணத்தினுடைய ஃபீலிங்ஸே நமக்கு தெரியாது. சோ அதுதான் அந்த முதல் 5 நாள் 5 மணி நேரத்துக்கு மேல இருக்குது. அதனால செய்தி 5 மணி நேரம். அதுல செய்தி மட்டும் இல்ல, அதுல எக்ஸசைஸ் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, இமேஜினேஷன் பண்ண வைக்கிறது இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன். நாம என்னெல்லாம் செய்யறோம் இந்த பணத்துக்காக.